வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அம்பாக்கிரபாளையத்தில் உள்ள ரிச்சா மாமா பவுண்டேஷனில் உள்ள மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அம்பாக்கிரபாளையத்தில் உள்ள ரிச்சா மாமா பவுண்டேஷனில் உள்ள மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில் வம்பாக்கிரபாளையத்தில் உள்ள ரிச்சா மாமா பவுண்டேஷனில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை அவர் வழங்கினார். அப்பொழுது அவர் மாணவர்களிடையே உரையாற்றுகையில், மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் எனவும், படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும், அநியாயத்தையும் ஊழல் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும், தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் கூறினார். அப்பொழுது ரிச்சா மாமா பவுண்டேஷனின் நிறுவனர், பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஜரீனா பேகம், வைத்தீஸ்வரி, திலோத்தமா ஆகியோர் உடனிருந்தனர். கவர்னர் ரவி சங்கி என்பதை நிரூபித்துள்ளார் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவள்ளுவர் படத்திற்கு காவி சாயம் பூசி கவர்னர் ரவி சங்கி என்பதை நிரூபித்துள்ளார். திருவள்ளுவர் எந்த காலத்திலும் காவி உடையை அணிந்தது இல்லை. அவர் படங்கள், சிலைகளில் வெள்ளை உடையுடன் இருப்பார். வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்க, தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்த மற்றும் தமிழக அரசுக்கு தொல்லை கொடுக்க சர்ச்சை வேலையை கவர்னர் செய்துள்ளார். இதற்கு கவர்னர் மட்டும் பொறுப்பல்ல, அவரை ஊக்குவிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடியும் தான் பொறுப்பு. கவர்னர் மூலம் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகின்றார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெகு விரைவில் வரும். கவர்னர் தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தனது RSS சித்தாந்தத்தை படிப்படியாக தமிழ்நாட்டில் நுழைக்கும் வேலையை பார்க்கிறார். அரசியல் அமைப்பு சட்டப்படி எந்த கட்சியும் சாராமல் இருக்க வேண்டிய கவர்னர் பாஜக கைக்கூலியாக செயல்படுவது வேதனையை தருகின்றது என்று கூறினார். மத்தியில் விரைவில் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும். ஆட்சி அமைத்த 3 மாதத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தரப்படும் என கூறிய நாராயணசுவாமி, பழைய கவர்னர்களைப் போல CB ராதாகிருஷ்ணனும் புதுவை அரசு நிர்வாகத்தில் தலையிடுகின்றார். புதுவை பொறுப்பு கவர்னர் CB ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே இருந்த கவர்னர்கள் கிரண்பேடி, தமிழிசை அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார். அதிகாரிகளை அழைத்து கூட்டம் நடத்தி முடிவு எடுக்க கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. கஞ்சா விஷயத்தில் கவர்னர் தலையிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. ஆட்சியாளர்களால் செய்ய முடியாததை கவர்னர் செய்வாரா என பொறுத்திருந்து பார்ப்போம் என நாராயணசுவாமி தெரிவித்தார். ஏற்கனவே அவர் மீது
அதிகார மீறல், ஜனநாயகத்தை மதிக்கவில்லை என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் அவரை சாடியும் கூட அவர் திருந்தவில்லை. தொடர்ந்து தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சிக்கு தொல்லை கொடுப்பதும், கோப்புகளை திருப்பி அனுப்புவதும், கோப்புகளை நிராகரிப்பதும் என்று ஆளுநர் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருவது தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இன்றைய சூழ்நிலையில் தமிழகம், புதுச்சேரி 2 மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி 40 இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலும், புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு இடத்தை காங்கிரஸ் தலைமையிலேயும் வெற்றி பெறும். ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் படுதோல்வி அடையும். ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து இந்த 40 இடங்களிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல நாளை நமதே, 40 நமதே, நாடு நமதே என்பது இப்பொழுது முடிவாகி இருக்கிறது. அது நேற்றைய தினம் திருவள்ளுவர் விழாவை ஆளுநர் மாளிகையில் கொண்டாடி இருக்கிறார். திருவள்ளுவர் விழாவை கொண்டாடுவதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. திருக்குறள் என்ற பழமையான உலகமறையாக இருக்கின்ற அந்த திருக்குறளை எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே அதை திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருப்பது மிகப்பெரிய அளவிலே பாராட்டுதலை திருவள்ளுவருடைய படத்திற்கு காவி சாயத்தை பூசி அவர் சங்கி என்பதை நிரூபித்திருக்கிறார். திருவள்ளுவர் எந்த காலத்திலேயும் காவி உடை அணிந்தது கிடையாது. அவருடைய படங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம், அவருடைய சிலைகளை பார்க்கிறோம். அவர் வெள்ளை உடையோடு இருப்பார். ஆனால் வேண்டுமென்றே பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், தமிழ்நாடு அரசுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சர்ச்சையான வேலைகளை ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார். அதற்கு அவர் மட்டும் பொறுப்பல்ல. இந்த ஆளுநரை ஊக்குவித்து இது போன்ற செயல்களை செய்வதற்கு தூண்டுதலாக இருப்பவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தான். 2011 முதலமைச்சராக என்ஆர் காங்கிரசுடைய தலைவராக இருந்த ரங்கசாமி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு புதுச்சேரி மாநில மக்கள் வாக்களித்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று உறுதி கூறினார். 2014 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தார். ஆனால் இன்று வரை அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தும் மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை. பெறுவதற்கான முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில்
மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடமும் அன்னை சோனியா காந்தியிடமும் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களிடமும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று 2019 நாங்கள் ஆட்சிக்கு மத்தியில் வர முடியவில்லை. ஆனால் மத்தியில் இருந்த மோடி ஆட்சியை அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இன்றைய வரை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது 2024 பாராளுமன்ற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று நாங்கள் மக்களுக்கு, புதுச்சேரி மாநில மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி இந்திய நாட்டில் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்த 3 மாதத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை நாங்கள் பெறுவோம். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஜூன் மாதம் ஆரம்பித்து 3 மாதங்களில் பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டத்தை நிறைவேற்றி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். புதுச்சேரியில் 2 நாள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். பெத்தாங் விளையாட்டுப் போட்டி என்பது புதுச்சேரியின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாகும். இது பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் விளையாடப்பட்டு வருகின்றது. மேலும் பிரான்ஸ் நாட்டில் இருந்து புதுச்சேரி வருபவர்கள் மிகவும் விரும்பி பெத்தாங் விளையாடுவார்கள். இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா ஸ்போர்ட்ஸ் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா தேங்காய்திட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெத்தாங் குண்டுகளை வீசி போட்டியை துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 262 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் நாளான இன்று 100க்கும் மேற்பட்ட அணிகள் ஆர்வமாக விளையாடினார்கள். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்திரா ஸ்போர்ட்ஸ் தலைவர் சரவணன், கேப்டன் பிரபு, பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் நாணமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 24ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழா நேற்று மாலை நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நாணமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 24ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று காலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக கரக வீதி உலா நடைபெற்று ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து நண்பகல் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் மாலை சடல் தரித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் செடல் தரித்தும் தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினார்கள். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து விநாயகர், முருகன் மற்றும் முத்துமாரியம்மன் சுவாமி திருவீதி உலாவும் இரவு நடைபெற்றது. மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை நாணமேடு பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
நாயக்கன் குப்பத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த 28வது திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் நவமால் காப்பேர் மதுரா மும்மொழி நாயக்கன் குப்பத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த 28ஆம் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கடந்த 12ஆம் தேதியன்று கொடி ஏற்றப்பட்டு விழா நடைபெற்ற நிலையில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு காலை அபிஷேக ஆராதனையும் மதியம் படுகள உற்சவ நிகழ்ச்சியும் அக்னி குண்டம் வளர்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை, சின்னத்தம்பி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மும்மொழி நாயக்கன் குப்பம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. கரெக்டாக அவர் மூஞ்சில் தான் ஷேடோ வருது. எனக்கெல்லாம் கிளீனாக தான் இருக்கு. எனக்கு கிளீனாக சுற்றி போ. திருவண்டார் கோவிலில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 62ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருவண்டார் கோவில் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 62ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி அன்று துவங்கிய இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் கடந்த புதன்கிழமை அன்று திருக்கல்யாண உற்சவம், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீ மிதித்து திருவிழாவை கண்டுகளித்தனர். பொதுமக்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருவண்டார் கோவில் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி துவங்கி விழாவானது 11 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக நடைபெறுகின்றது. இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் நாக வாகனம், காமதேனு வாகனம், இந்திர விமானம், கருட வாகனம், குதிரை வாகனம், முத்து பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கைகளுடன் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி குமரேசன், நிர்வாக குழு தலைவர் பன்னீர்செல்வம், துணைத் தலைவர் உமா முருகன்,
செயலாளர் செல்வம், பொருளாளர் ஜனார்த்தனன், உறுப்பினர் பழனிவேலு மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.